பேசுறதெல்லாம் முட்டாள்தனமா பேசுறான் அவன் அவன் அப்பனா கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் இவனா கேட்கணும். அப்பா நீ என்னடா பண்ண 4 வருஷம் புடிங்க தாத்தா உட்காந்து இருந்தேன்னு சொல்லாம அவன் சொல்றான். அவன் முட்டாள் மாதிரி பேசுறான். திருப்புகின்ற பக்கமெல்லாம் நம்முடைய திராவிடல் மாடல் அரசின் சாதனை திட்டங்கள் தான் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை. அதற்காக இவ்வளவு துடிபாட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணனுடைய பாக்கெட்டை பார்க்கிற பொழுது இடமும் மாறி இருக்கிறது, இதயமும் மாறி இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. முன்னாள் முதல்வர் எங்கும் இருக்கிறார், எல்லா இடத்திலயுமே இருக்காருன்னு சொல்லி பேசினாரு. ஆனா மக்கள் மனதில் இல்ல. என்னன்னு சொல்றது, உதவி பெறணும் சொல்ல முடியும். நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கொண்டு சொன்னீங்க பாருங்க, அது மாதிரி இல்ல. நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசுறது எனக்கு தெரியும். அமைதியா உட்காருங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த 73 லட்சம் பேருக்கு பட்டா வழங்கியிருக்காங்க. 73 லட்சம். இதுவரையும் தமிழ்நாடு சரித்திரத்தில் 73 லட்சம் பேர்கள் பட்டா இல்லை என்பதே இல்லை. முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் திருவெரும்பூர் தொகுதியில பட்டா கொடுத்து இடத்த காணோம். எந்த இடமுமே இல்ல, கலெக்டருக்கு தெரியும். ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா, என் கிணத்தை காணாமா? இப்படிப்பட்ட மனுக்களை நானே என் கையார வாங்கி அதை நான் சேகரித்து வைத்துள்ளேன். நிச்சயமாக அந்த மனுக்களை நான் இங்கு சமர்ப்பிப்பேன் என்று தெரியப்படுத்துகிறேன். எல்லாமே போலிப்பட்டாவை கொடுத்து எலெக்ஷனுக்காக ஓட்டுக்காக போலிப்பட்டா கொடுத்து இடமே இல்லை. தமிழகத்தின் மக்கள் இன்று ஏமாந்து நிற்கின்றார்களே, அவருடைய எண்ணங்களின் வடிவமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகமே பாராட்டி கொண்டிருக்கிற ஒரு தூய ஆட்சியை பற்றி ஏமாற்றத்தை உருவாக்குற ஆட்சி என்று நீங்கள் குறிப்பிடுவது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை. அதற்காக இவ்வளவு துடிபாட வேண்டிய அவசியம் இல்லை. பேரவைத் தலைவர்களே, அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இடத்தை முதலில் மாற்றியவர் நம்முடைய அமைச்சர் என்றார். ஆனால் பாருங்க என்ன ஆச்சரியம்னா, இடத்தை மாற்றிய போதும் அவர் இதயத்தின் அருகே இருந்த அந்த நிழல் படத்தை மாற்றவே வேண்டாம் என்று சொன்னவர் எங்களுடைய வெற்றி தலைவர். ஆனால் அண்ணனுடைய பாக்கெட்டை பார்க்கிற பொழுது இடமும் மாறி இருக்கிறது, இதயமும் மாறி இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை நட காரி துப்புற மாதிரி இருக்கு. புரட்சி தலைவி அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் இன்றைக்கு அவருடைய சட்டப்பையில் யாரோட புகைப்படம் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். படத்தை காட்சி ஏமாற்றுகின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று தெரிவித்துள்ளேன். 3 முதலில் முதலமைச்சராக இருந்தவர் அம்மா காலத்தில். அவர் இப்போ அதை எப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது நாடென்று சிரித்துக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் நேற்று பேசும்போது சொன்னார்கள், கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் எப்பவுமே டென்ஷனா தான் இருப்போம் அப்படின்னு. எங்களுக்கெல்லாம் மந்திரிக்கெல்லாம் ஒரு பதப்பதப்பு. ஆக நாங்கள் டென்ஷன்லேயே 5 ஆண்டு காலம் இருந்தோம். அதுக்கு காரணம் கதவை தட்டுறவங்க ஈடியா விஜிலன்ஸான்னு தெரியாம. இந்த லைவுக்கு முன்னால அதுக்கு முன்னால இது மாதிரி பேசினாக்கா பேரவைத் தலைவர்கள் அறைக்கு சென்று டெக்ஸ்ட் படிச்சுட்டு எதை நீக்கலாம் எதுன்ற நிலைமைன்றது ஏற்கனவே. அப்பொழுது பத்திரிகை நண்பர்கள் அதை வெளியிட மாட்டாங்க. இப்ப அப்படி இல்லை, இப்ப உங்களுடைய கட்டுப்பாட்டுல இது லைவ்ல போகுது எல்லாமே. அழுகுறான். அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது. உடனுக்குடன் அப்பயே தீர்வு கண்டால் தான் இதற்கு ஒரு முடிவு வரும் மொழியை நீங்க பின்னாலன்ற முறை கொஞ்சம் மாத்திக்கணும். நான் உங்களை ஆர்டர் போடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா இந்த சட்டமன்றம் உங்களுடைய கட்டுப்பாடு தெரியும். தகவலா உங்களுக்கு நான் சொல்றேன், அப்பப்பொழுது முடிவு எடுத்துறது தான் சரியா இருக்க மொழி. அது பின்னால் இருந்தாக்கா அது சரியா. நேற்று மற்றொரு முன்னாள் அமைச்சர் பேசும்போது சொன்னார், எங்கள் முன்னாள் முதல்வர் எங்கும் இருக்கிறார், எல்லா திட்டங்களும் இருக்கிறார். ஆட்சியை பாருங்க, ஆட்சியை பிடித்தவர்கள், மக்களுடைய மனதை தொட்டவர்கள், மக்கள் மனதிலிருந்து நாங்கள் வந்தவர்கள். நீக்கமர நிறைந்திருக்கிறார், எல்லா இடத்துலயுமே இருக்காருன்னு சொல்லி பேசினாரு. அது ரொம்ப சந்தோஷம். ஆனா மக்கள் மனதில் இல்லை. மக்கள் மனதில் இருந்தா மட்டும்தான் இந்த சட்டமன்றத்துக்குள்ள வர முடியுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. மக்கள் மனதில் இடம்பெற்றிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இங்க வந்து உட்கார்ந்து இருக்கலாம். கால ஆட்சியினுடைய முதல்வர் மக்கள் மனதிலே இல்லை என்றெல்லாம் சொன்னார். நீங்க வாங்கினது 108, எதிரில் இருக்கிற உங்களோட அதிகமாக வாங்கியிருக்காங்க. தனித்தனியா பிரிஞ்சிருக்கே தவிர
உங்களதோட அதிகமான வாக்குகளை பெற்று தான் நீங்க வந்திருக்கிறார்கள். அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. பட்டா கொடுத்து இடத்த காணா, இப்போ எந்த இடமுமே இல்ல, கலெக்டருக்கு தெரியும். ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா, என் கிணற காணாங்க. கிணத்த காணாமா? இப்படிப்பட்ட மனுக்களை நானே என் கையார வாங்கி அதை நான் சேகரித்து வைத்துள்ளேன். நிச்சயமாக அந்த மனுக்களை நான் இங்கு சமர்ப்பிப்பேன் என்று தெரியப்படுத்துகிறேன். இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த 73 லட்சம் பேருக்கு பட்டா வழங்கியிருக்காங்க. 73 லட்சம்னாரு. இதுவரையும் தமிழ் சரித்திரத்தில் 73 லட்சம் பேரில் பட்டா இல்லை என்பதே இல்லை. முதல்ல தெரிஞ்சுக்கணும். பாத்தியில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிடிச்சது பாத்தியா? கட்சியில வெற்றி பெறாங்க. வெற்றி பெற்ற பிறகு உடனே ராஜினாமா பண்றாங்க, உடனே வேற கட்சியில சேர்க்கிறாங்க. இது என்னன்னு சொல்றது? குதிரை பேரம் சொல்ல முடியும். குதிரை பேரம்னு சொல்றதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும். அம்மாவோட அதிமுக இருக்கிற வரைக்கும் நீட் கொண்டு வரப்படவில்லை, ஜிஎஸ்டி கொண்டு வரப்படவில்லை, சிஏஏ கொண்டு வரப்படவில்லை. உங்களுடைய ஆட்சியில் தமிழகத்தினுடைய நலனுக்கு எதிராக டெல்லியுடன் சரண்டர் ஆனீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அதனால உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் பேரம் இல்ல, கழுதை பேரம் இல்ல, முடிச்சிருங்க, பேசக்கூடாது, நீக்கப்படுகிறது சொன்ன. இப்போ அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது. யாரும் இங்கே கூவாத்தூரில் நடந்ததை பற்றி யாரும் பேசவில்லை. இவர்கள் தானாக முன்வந்து அவர்கள் தலைமை மீது அதிருப்தி கொண்டு அவர்கள் தானாக முன்வந்துதான் ராஜினாமா செய்தார்கள். இங்கே எந்த கூவாத்தூரும் நடக்கவில்லை. என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா?